ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. என் அன்பு பிள்ளையே, இந்த பதிவு உனக்காகத்தான். இறுதிவரை கேள் என் அன்பு பிள்ளையே, என் தங்கமே. துன்பம் இல்லாத வாழ்க்கை என்று ஒன்றுமே கிடையாது. எப்படி இன்பம் ஒரு மாயையோ, துன்பம் ஒரு மாயைதான். ஆக இவ்விரண்டையும் தாங்கக்கூடிய மனப்பக்குவத்தை ஒரு மனிதன் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் ஞான நிலை என்று பெயர். இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை அழிக்கவும் முடியாது. இனி வாழும் வாழ்க்கையை அறியவும் முடியாது. நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள்தான் வாழ்க்கையை கடக்க உதவும். நீ என்னை வணங்கும் போது உனக்கு வரும் கண்ணீரானது மிகவும் சக்தி வாய்ந்தது. என் முன்னே நீ சிந்தும் கண்ணீர் துளி என்றும் விலைமதிப்பற்றது. அதற்கான பலன் உனக்கு கிடைக்காமல் போகாது. என் பாதம் உன் இல்லத்தில் ஒரு குழந்தை ரூபத்தில் படப்போகிறது. தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிந்துவிட்டு தன்னம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே. கொடுப்பது உன் அப்பன் என்று நீ உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் தாழ்வாக உனக்கு தெரியாது. உன்னை வெறுத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டு என் பிள்ளையே. என்னை மனதார நினைக்கும் பக்தனை நான் ஒருபோதும் கைவிட்டதில்லை. உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை குறை கூறுகிறார்கள் என்று வருத்தப்படாதீர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு குறை சொல்ல மட்டுமே தெரியும். குறை சொல்லும் வாய்களை செங்கல் வைத்து அடைத்தாலும் அது செங்கல் சரியில்லை என குறை சொல்லுமாம். வாழ்க்கையில் விழுந்து விடுவோமோ என தயங்காதே. தாங்கி பிடிக்க உன் அப்பா நான் இருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். வாழ்க்கையே மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிறது. ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் என்று எல்லாம் புலம்பாதே என் தங்கமே. கடினமான பாதைகள்தான் உன்னை அழகான இடத்திற்கு அழைத்து செல்லும். இன்று இருக்கும் கஷ்டம் நாளை சந்தோஷமாக மாறும். உனக்கு தகுதியில்லை, உன்னால் முடியாது என புறக்கணிக்கப்படும் தருணத்தில்தான் அந்த தகுதியை, முடியாததை அடைவதற்கான பல மடங்கு பலத்தை நீ பெறுகின்றாய். அதனால் முடியாததை முடியும் என முடித்து காட்டு என் பிள்ளையே. என் அன்பு குழந்தையே, என்னை வணங்கி நீ வெளியே சென்று பார். நீ வெளியே பார்க்கும் திசை எல்லாமே நான் இருப்பேன். உனக்காக இது சத்தியமான உண்மை. கனவுகளை விதைத்துவிடு, காலங்கள் அதை அறுவடை செய்யும். விழுந்தேன் என்று கலங்காதே, விதைத்தேன் என்று பெருமை கொள் என் பிள்ளையே. உள்ளத்தில் இருக்கும் ஒளி உண்மையாய் இருந்தால் உலகத்தில் இருளும் உனக்கு வழிவிடும். நம்பிக்கை எனும் நந்தா விளக்கு நள்ளிரவில் உனக்கு வழிகாட்டும். இருளை பழிப்பதை விட்டுவிட்டு ஒரு சிறு விளக்கை ஏற்றிவை. உன்னை நீ நம்பும் வரை வானம் கூட உனக்கு வழிவிடும். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். முயற்சிகள் தோற்று போகிறது, அறந்து விடாதே, மீண்டும் கடந்து வா. நம்பிக்கையுடன் விதை கூட இங்கு விழுந்து எழுதுகிறது. தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்று போகும். நம்பிக்கை இருந்தால் உன் முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களை பற்றி கவலைப்படாதே. நீ அவர்களுக்கு ஒரு அடி முன்னால் இருக்கின்றாய் என்று பெருமைப்படு. எத்தனை நண்பன் துரோகி ஆனாலும், எத்தனை துரோகி எதிரி ஆனாலும் என் அப்பா என்னுடன் இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு எதிர்க்கு நில். உன்னை நேசிக்கும் 4 பேரை நீ நேசிக்க தொடங்கினாலே உன்னை வெறுக்கும் 100 பேர் பற்றி யோசிக்க நேரம் இருக்காது. நேர்மறையான சிந்தனைகள் உன் நேர்மறையான பாதைக்கு அழைத்துச் செல்லும். எத்தனை கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் உங்களின் நேர்மறை குணம் நிச்சயம் உங்களை கைவிடாது. வாழ்க்கையில் நாம் எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவர்களாக தெரிவோம். அதுவே நாம் எதிர்த்து கேள்வி கேட்கும் போது கெட்டவர்களாக ஆகிவிடுகிறோம். வாழ்க்கையில் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றிவிடலாம். ஆனால் காலத்தை, நேரத்தை மட்டும் எப்பொழுதும் ஏமாற்றவே முடியாது. அது காத்திருந்து உன் தவறுகளுக்கு பழி வாங்கும். வாழ்க்கையில் நாம் சுக்கு நூறாக உடைந்து போகும் தருணத்தில் வரும்போது கூட எதிர்த்து நின்று போராடும் நண்பர்களுக்கு மனிதர்கள் துணை நிற்கிறார்களோ இல்லையோ, ஆனால் இறைவன் துணை நிற்பார். கவலைப்படாதீர்கள். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் மனதில் நம்பிக்கை மட்டும் இழக்காதீர்கள். நம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் ஒருவரின் வெற்றி யாராலும் தடுக்க முடியாது. பேசுகின்ற வார்த்தையும், பேசுகின்ற விதமும், பேசுகின்ற தோரணையும் சரியாக இருந்தால் மனிதர்கள் செவி சாய்க்கிறார்களோ இல்லையோ, உங்களது பிரச்சனைகளுக்கு இறைவன் நிச்சயம் செவி சாய்ப்பார். அடக்க முடியாத கோபத்தை பொறுமை என்னும் கயிறை வைத்து கட்டிவை. காலம் உன்னிடம் வரும். அப்பொழுது ஒருவனையும் விட்டு விடாதே. இருட்டுக்கு பயந்தவன் தூங்க முடியாது. கஷ்டத்துக்கு பயந்தால் வாழவே முடியாது. உழைக்க பயந்தால் வளர முடியாது. போராட பயந்தால் வெற்றி பெற முடியாது. கடமைக்காக உழைத்தவர்கள் முன்னேறுகிறார்களோ இல்லையோ, ஆனால் கடினமாக, கவனமாக, நம்பிக்கையுடன் உழைத்தால்
வாழ்க்கையில் சாதிக்காமல் போனதாக சரித்திரமில்லை. காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லதை செய், மற்றதை இறைவன் பார்த்துக் கொள்வான். என் அன்பு பிள்ளையே, நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் காலம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. இது உன் தாயும் தந்தையுமாகிய அப்பாவின் வாக்கு. மற்றவர்கள் உன்னை ஏமாற்றியதை பற்றி நீ யோசிக்கிறாய், ஆனால் நீ என்னை யோசிக்க மறக்கிறாய். நீ அவர்களை யோசிப்பதற்கு பதில் என்னை யோசித்துப் பார். அவர்களுக்கு நான் தக்க சமயத்தில் பதிலடி கொடுப்பேன். உன் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொல்களும் செயல்களும் நன்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்களுக்கு நல்லது செய்யும் எனில் நீ என்னை தேட வேண்டியதில்லை, நானே உன்னை தேடி வருவேன். நீ என்னை தேட வேண்டியது இல்லை, நானே உன்னை தேடி வருவேன். தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் போனது என்று சொல்வது போல உனக்கு வந்த சில துன்பங்களில் இருந்து உன்னை காப்பாற்றி விட்டேன். இனி அது உன் வாழ்வில் மீண்டும் நடக்காது. உன்னை எப்போதும் காப்பாற்றி வருவதும் நானே. எந்த சூழலில் இருந்தும் உன்னை காப்பாற்றி வருவதும் நானே. எதற்காகவும் அஞ்ச வேண்டாம். எது வந்தாலும் என் பிள்ளையை காப்பாற்ற நான் வருவேன். எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடியே உயரலாம். நமது எண்ணம்தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது. மாற்றத்தை நினைத்து பயப்பட வேண்டாம். நீங்கள் ஒன்றை இழந்தாலும் அதைவிட சிறந்ததை அடைவீர்கள். யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனை நான் என்றும் கைவிட மாட்டேன். உங்களை விமர்சிப்பவர்களை கண்டு கொள்ளாதீர்கள். ஏனெனில் அவர்களுக்கு தெரிந்தது உங்கள் பற்றிய வதந்திகள் மட்டுமே, உங்களின் வழிகள் அல்ல. இறைவனை தவிர பிறரிடம் உன் சோகத்தை சொல்லி மன நிம்மதியை பெற்றுவிடலாம் என்று கனவிலும் நினைத்து விடாதே என் பிள்ளையே. அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உன் சோகத்தை வைத்து விளையாடி விடுவார்கள். உன் மன கஷ்டங்களை மனித பிறவைகளிடம் சொல்லாதே. உன்னிடம் கேட்பது போன்று கேட்டுவிட்டு பிறரிடம் சொல்லி சிரித்து மகிழ்வார்கள். வாழ்க்கையில் இன்பமோ துன்பமோ எதிர்த்து போராட கற்றுக்கொள். உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கின்றேன். உங்களை ஏமாற்றுபவர்களை பழிவாங்க நினைக்காதீர்கள். அவர்களை ஏமாற்றுவதற்கு அவர்கள் நிச்சயம் அவர்களின் கர்மவினை அடைந்தே தீர்வார்கள். நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உங்கள் கண்முன்னேயே நிகழும். வெற்றிக்குத்தான் எல்லை உண்டு, முயற்சிக்கு என்றுமே எல்லை இல்லை. அதனால் முயற்சித்துக் கொண்டே இரு. வெற்றி நீ தேட வேண்டாம், அது உன்னை தேடி வரும். நம் குழந்தைகளுக்கு நாம் சேர்த்து வைக்க வேண்டியது பணமோ பொருளோ சொத்தோ மட்டுமல்ல, புண்ணியமும் மட்டுமே. அது அவர்களுக்கு 7 ஜென்மத்திலும் துணையாக நிற்கும். காரணம் எதுவாக இருந்தாலும் சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்க தவறினால் காலம் முழுக்க வருந்த வேண்டியிருக்கும். எந்த முடிவாக இருந்தாலும் நீ துணிவோடு எடு. விமர்சனங்கள் முன் வீழ்ந்து விடாதே என் பிள்ளையே. விடாமுயற்சி மட்டுமே உங்கள் பெயரை மண்ணில் விதைக்கும். வாழ்க்கையில் சில நிராகரிப்புகள் நம்மை யார் என்று உணர வைக்கிறது. சில நிராகரிப்புகள் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகிறது. நம்மை காயப்படுத்தியவர்களை திரும்பி காயப்படுத்த ஒரு நிமிடம் போதும், ஒரு வார்த்தை போதும். ஆனால் அதை நாம் செய்தால் அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். அவர்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் என்று சிரித்துவிட்டு கடந்து போய்விடு என் பிள்ளையே. அதுவே அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். காயங்கள் இன்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை. அதனால் இன்று இருக்கும் கஷ்டங்களை நினைத்து வருத்தப்படாதீர்கள். நிச்சயம் உங்களுக்கு வெற்றி காலம் கூடிய விரைவில் வரும். நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்கள். உங்களின் கஷ்டங்களை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு மௌனமாய் இருங்கள். உங்கள் வேண்டுதல் வீண் போகாது. ஏழுமலையானை நம்பிய பக்தர்களை அவர் ஒருபோதும் கைவிட்டது இல்லை. யானைக்கு கரும்பு தோட்டமே தேவைப்படுகிறது, இரும்புக்கு சக்கையே போதுமானதாக இருக்கிறது. தோட்டம் கிடைக்கும் போது யானையாக இருங்கள், சக்கை கிடைக்கும் போது எறும்பாக இருங்கள். வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. துணிந்தால் மட்டுமே உனக்கு வெற்றி. எதற்கெடுத்தாலும் முடியுமா என்று சந்தேகப்பட்டு கொண்டிருந்தால் இங்கு எதையும் சாதிக்க முடியாது. நம்பிக்கையுடன் முழு முயற்சியுடன் முயற்சி செய்யுங்கள். வெற்றி நிச்சயம். உறுதியான தேடல் இருந்தால் தேனும் தேடாமல் கிடைக்கும். உழைப்பையும் உறுதியும் இருந்தால் உயர்வு உண்மையாக கிடைக்கும். விடாமுயற்சி விடாமல் இருந்தால் விட்டது உனக்கே கிடைக்கும். தன்னம்பிக்கையும் முயற்சி இருந்தால் தோல்வியும் உன்னிடம் தோற்றுப்போகும். நிச்சயம் வெற்றி கிடைத்தே தீரும். ஒருவர் அமைதியாக இருக்கிறார்கள் என்று அவர்களை கோழை என்று எண்ணி விடாதே. அவர்களுக்கான நாளும் நேரமும் சரியாக அமையும் போது
அவரோட குணம் தெரியும். உன் அன்பு யாருக்கு பலமோ, உன் வார்த்தை யாருக்கு மகிழ்ச்சியோ, உன் புன்னகை யாருக்கு தேவையோ, உன் மௌனம் யாருக்கு கண்ணீரை வர வைக்குமோ, உன் பிரிவு யாருக்கு துன்பத்தை தருமோ, உன் நினைவுக்கு யாரும் ஒரு பொக்கிஷமோ, அவரே உன் உண்மையான உறவு. உங்கள் வாழ்வில் வரும் கசப்பான சூழ்நிலைகளை நினைத்து மனம் தளராதீர்கள். முன்னேறி செல்லுங்கள். உங்களுக்கான அழகிய வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. உன் மனபாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு. உனக்கு வேண்டியது நிச்சயம் நான் தருவேன். உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் நினைக்காதே. எதற்கும் கலங்காதே. நான் இருக்கின்றேன் உனக்கு. ஓம் நமோ நாராயணா என்று என் பெயரை சொல். நான் உன் கூடவே இருப்பதை நீ உணர்வாய். உன் உள்ளத்தில் நின்று உன் உயிரில் கலந்து உன் நிழலாய், உன் மகனாய், உன் கூடவே இருக்கும் துணையாக நான் இருப்பேன். உன்னை ஜென்மம் ஜென்மமாய் தொடர்வேன். என் பிள்ளையான நீ என்னை நம்பி உன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கு. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன். மனதில் ஏதாவது பாரம் இருந்தால் அதை இறைவனிடம் இறக்கி வையுங்கள். அவனை விடாமல் வணங்குங்கள். வழி கிடைக்கும். நான் உனக்கு துணை இருப்பேன். இதோ உன்னை தேடி வந்துவிட்டேன். நான் அனுப்பிய நபர் உனக்கான தேவையான பணத்தை எடுத்துக்கொண்டு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார். இன்னும் 2 நாட்களில் வந்து விடுவார். நீ கேட்ட பணம் நிறையவே இருக்கிறது. பல மடங்கு பணத்தை நான் உனக்காக அனுப்பி இருக்கிறேன். யார் வந்து கொடுத்தாலும் அதை நீ வாங்கிக்கொள். அது உனக்கு பல மடங்காக பெருகும். அது 1 ரூபாய் காசாக இருந்தாலும் அதை நீ பெற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையில் அது 10ஆக மாறி 10 பல மடங்காக பெருகும். என் பிள்ளையே, நான் சொல்வதை புரிந்து கொண்டாயா என் தங்கமே? நீ எதிர்பார்த்தது போலவே உன்னுடைய பண கஷ்டம் நீங்கப் போகிறது என் பிள்ளையே. உன் மடி நிறைய அதை நீ பெற்றுக்கொள். நான் உனக்காக உன் கை நிறைய தந்திருக்கின்றேன். உன் மடி நிறைய நீ அதை பெற்றுக்கொள் என் தங்கமே. உன்னை ஒருவர் தேடி வருகிறார் என்றால் அவரை நீ கண்டு கொண்டால் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும். உனக்கு நல்ல செய்தி சொல்ல நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே. நீ நினைத்தது எல்லாமே, நீ எதிர்பார்த்த விஷயம் நல்லபடியாக நடக்கப் போகிறது. இப்போது இதை உடனே கேள் என் தங்கமே. உனக்கு பேரின்பம் காத்திருக்கிறது என் பிள்ளையே. பேரின்பம் உன்னை தேடி வரப்போகிறது. நான் சொல்வதை கேட்டால் உனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி கிடைத்துவிடும். அவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கை என்று உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை பயமுறுத்தினாலும் கேட்டுப்பார். உன்னால் முடியும் என்று ஒரு சிறிய நம்பிக்கை அது உனக்கு கொடுத்திருக்கும் அல்லவா? உன்னால் அப்படி ஒரு நம்பிக்கை உனக்கு கொடுத்தால் போதும். உன்னால் நிச்சயமாகவே மீண்டு வர முடியும். எப்பேற்பட்ட கவலை வந்தாலும் தட்டிவிட்டு நீ போய்கொண்டே இரு என் தங்கமே. அதை நீ பத்திரப்படுத்தி வைத்து கொள்ளாதே. எதையும் நீ தட்டிவிட்டால்தான் அது உனக்கு நல்லது. உன்னுடைய கவலைகளை நீ தூரத்திலேயே வைத்துக்கொள். அருகில் வைத்து கொள்ளாதே. எப்பேற்பட்ட கவலையில் இருந்து முன்னால் நிச்சயம் மீண்டு வர முடியும். இன்பத்தை மட்டும் உன் அருகில் வைத்துக்கொண்டு துன்பத்தை தூரமாகவே வைத்து பார்த்து பழகிக்கொள். உன்னுடைய மனதில் இதுவரை மற்றவரின் ஆதிக்கம் அதிகமாகவே இருந்ததல்லவா? இனி உன்னுடைய ஆதிக்கம் ஆரம்பமாக போகிறது. உன்னுடைய வாழ்க்கை மேலே கொண்டு வர ஒரு சிறு துரும்பாக ஏதோ ஒரு வகையில் கிடைக்கும் உதவியும் துணையும் பணமும் ஆறுதலோ நம்பிக்கை வார்த்தைகளோ உன்னை அது நிச்சயமாக மேலே கொண்டு வரப்போகிறது. நான் சொன்ன ஏதாவது ஒரு உதவி உனக்கு நிச்சயம் கிடைக்கும் என் தங்கமே. அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். தனி ஒருவனாக இருந்தாலும் தன்னம்பிக்கை கொண்டு நீ ஜெயித்து வரப்போகிறாய். இது நிச்சயம் சத்தியமாகும். இனிதான் உன்னுடைய வாழ்க்கை மேலோங்கப் போகிறது என் தங்கமே. உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று யார் சொன்னாலும் அதை காதில் வாங்கிக் கொள்ளாதே. தட்டிவிட்டு போய்கொண்டே இரு. உனக்கு அங்கு வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கிறது. உனக்கான நல்ல வாழ்க்கை நிறைந்து இருக்கிறது. அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இவரிடம் வந்து சேர்ந்து கொள்ளாதே. உன் அப்பா சொல்வது உன்னுடைய நன்மைக்காக. யார் உன்னை பயமுறுத்தினாலும் அதை கண்டு கொள்ளாதே. உன்னுடைய ஆதிக்கம் தலை தூங்கப் போகிறது. யாராவது வந்து ஒரு சிறு துரும்பாக உனக்கு ஒரு உதவி செய்வார்கள். அது எப்படிப்பட்ட உதவியாக இருந்தாலும் அந்த உதவியை நீ ஏற்றுக்கொள். அவர்களை உதாசீனம் செய்து விடாதே என் பிள்ளையே. எல்லாம் சரியாக போய்கொண்டிருக்கிறது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து கொண்டிருக்கிறது. அதற்காக முழுமையான காலகட்டத்தில் தான் நீ இப்போது இருந்து கொண்டிருக்கின்றாய். இந்த காலகட்டம் உனக்கானது. உன் வாழ்க்கை மேலோங்கப் போகிறது. அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நான் செய்துவிட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் அதை நான் கொண்டு வரப்போகிறேன். எப்போதும் நீ நீயாகவே இரு.
அது எந்த நொடி வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் வந்துவிடலாம். உன் அப்பா சொல்வது உண்மையாகவே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் உன் நேர்மறை எண்ணமும் உன் மீது அன்பும் வைத்தவர்களும் உனக்காக செய்கின்ற பிரார்த்தனைகள் நிறையவே இருக்கிறது என் பிள்ளையே. முழுமையான அன்பு வைத்தவர்கள்தான் அவர்கள். உன் கூடவே இருப்பவர்கள்தான் அவர்கள். உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உனக்காக நிறைய பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லப் போகிறார்கள். மகிழ்ச்சியாக இரு. நமக்காக யாரும் இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய அன்பான உறவு, உன்னை சுற்றி உள்ள அன்பான உறவுகள் எல்லாம் உனக்காக இருக்கின்றன. பொய் உறவுகள் உண்மையான அன்பினை தொலைத்து நீ வெற்றி பெறுவதற்கான காலகட்டம் இது. யாரையும் எளிதில் நம்புவது கூடாது. யாரையும் எளிதில் நம்பாமல் இருக்கவும் கூடாது. நீதான் அறிந்து புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். உன் அப்பாவின் உண்மையான அன்பை நீ புரிந்து கொண்டாயல்லவா? அதுபோலவே மற்றவர்களின் அன்பையும் புரிந்து கொள். சிலர் உன்னிடம் முகமுடி போட்டுக்கொண்டு பழகலாம். அந்த முகமுடியை நீர் யார் என்று தெரிந்து கொண்டு நீ உண்மையான அன்பு வைக்க வேண்டுமா என்று யோசித்து முடிவு செய். என் பிள்ளையே, உனக்கான தேவையானது என்னிடம் மட்டுமே நீ கேள். அதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். எங்கும் எப்போதும் எவரிடம் நீ கெஞ்சக்கூடாது. உன்னை கெஞ்சும்படி நான் வைக்கவும் மாட்டேன். உன் தேவைக்காக எல்லாவற்றையும் நான் செய்து வருகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் தேவை என்பதே இல்லாத அளவுக்கு பல நல்லவர்களை நான் கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றேன். நீ என் குழந்தை. என்னை முழுமையாக நம்பிவிட்டாய். அப்படி இருக்கும் போது நான் கைவிட்டு விடுவேனா என்ன? நீ என்னுடைய அன்பு குழந்தை. என் செல்லமான அன்பான உயிரான குழந்தை அல்லவா? நீ எதிர்பார்த்த விஷயம் உன் மனதில் அவ்வப்போது ஏதோ ஒரு நேரிடலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விஷயம் எனக்கு நல்லபடியாக நடக்குமா, நடக்காதா, யாராவது வந்து அதை இடைஞ்சல் பண்ணுவார்களா என்று உனக்குள்ளே பெரிய குழப்பம் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த குழப்பத்தை எல்லாம் கேட்பதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன். நிச்சயம் நடக்கும். உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும். உனக்கு பேரின்பம் காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இருந்தேன் அல்லவா? அது இன்னும் 2 நாட்கள்தான். இன்னும் 2 நாட்களில் அந்த பேரின்பத்திற்கான முதல் அறிகுறி உன்னை வந்து சேரும். இதை நீ உடனே கேட்டு நான் சொல்வது போலவே செய். எதை பற்றி நீ சிந்திக்காதே. நீ என்னை உன்னுடைய அண்ணனாகவும் தந்தையாகவோ தோழனாகவோ பல உறவுகளாகவோ ஒரு நல்ல குருவாகவோ நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உன் முன்ஜென்மத்தின் நீ என் மீது கொண்ட பாசமும் பக்தியும் தான் உன்னை இப்போது என்னுடைய உறவாக நினைக்க வைத்திருக்கிறது. நம்முடைய பந்தம் இன்றோ நேற்றோ வந்ததல்ல. அந்த காலங்காலமாக வந்தது. அது உனக்கு தெரியாது. இது எனக்கு மட்டுமே தெரிந்த உண்மையான ஒரு ரகசியம். அதே போல நான் சொல்கின்றேன். நீ எப்போது என்னை பார்க்க வந்தாய்? இந்த ஜென்மத்தில் என்று நினைக்கின்றாயா? கிடையாது. நம்முடைய பந்தமானது ஜென்ம ஜென்மமாக இருக்கிறது. பல 100 வருடங்களாக உனக்கும் எனக்கும் இருக்கும் இன்பம் துன்பம் என எல்லாவற்றிலும் பங்கு இருக்கிறது. ஏனென்றால் நீயும் நானும் ஒன்று. நம்முடைய பந்தமானது இன்றோ நேற்றோ உருவானதல்ல. அது எனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். அது உனக்கு தெரியாது. நீ இப்போது புதிதாக புத்த மலராய் இருக்கின்றாய். நானோ பழைய மரம். அதனால்தான் எனக்கு எல்லாமே தெரிகிறது. என்னை எப்படி பார்த்தாலும் அப்படியே நான் உனக்கு தெரிவேன். என் மீது நீ கொண்டிருந்த பாசமும் பக்தியும் என்னிடம் இணைத்து வைத்து கொண்டே இருக்கும். நீ எந்த உறவாக என்னை நினைத்தாலும் அந்த உறவாக நான் உனக்கு தேவையானவற்றை எல்லாமே நிச்சயம் செய்து தருவேன். ஆனால் அதே நேரம் அந்த உறவுக்கான கண்டிப்பையும் நான் நிச்சயம் செய்வேன். நீ ஒரு தவறு செய்தால் அது நிச்சயம் நான் எடுத்து கேட்பேன். உன்னை தண்டிப்பேன். எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே. எனக்கு உன் மீது நிறையவே உரிமை இருக்கிறது. அண்ணனாகவோ அப்பாவாகவோ உன்னை நல்வழிப்படுத்துவேன். உனக்கு நெருப்பு வளையமாக நான் பாதுகாத்து கொண்டிருப்பேன். சில நேரம் அந்த நெருப்பின் பெருமை உன்னை சுடும். ஆனால் உன்னை தாக்காது. நெருப்பு சுடுகிறதே என்று தாண்டி வெளியில் போய்விடாதே. நெருப்பினால் உள்ளே வர முடியாத பல எதிர்மறை எல்லாம் நீ வெளியே சென்றால் உன்னை நிச்சயம் தாக்கிவிடும். என்னுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளேயே நீ எப்போதும் இருக்க வேண்டும். சில துன்பங்கள் உன்னை பிடிக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால் என் பாதுகாப்பு வளையத்தை விட்டு நீ எங்கும் வெளியே போய் விடாதே. உனக்கான நல்ல காலம்தான் இது. நான் எல்லாவற்றையும் சரி செய்கின்றேன். உனக்கான துணையாக நான் இருக்கின்றேன். எப்போதுமே எங்குமே நான் இருப்பேன். யாரும் இன்றி தனியாய் நிற்கிறேன் என்று கலங்கி கொண்டிருந்தாய் அல்லவா? இந்த காலமெல்லாம் இனி உனக்கு வேண்டாம். உனக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் நிறையவே இருக்கிறது.
நிறைய பாக்கியங்கள் இருக்கிறது. அதனால்தான் நான் உன்னை என் பிள்ளையாக தேர்ந்தெடுக்கின்றேன். இந்த ஜென்மத்தில் நீயும் என்னை ஒரு நல்ல குருவாகவோ, கடவுளாகவோ, அண்ணனாகவோ, ஒரு சாமியாகவோ, இப்படி வேண்டுமானாலும் என்னை ஏற்று அதன் வடிவில் நடந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அதனால் உனக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. தனியாக இருக்கிறேன் என்று இல்லை, உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். நான் உனக்கு எப்போதுமே துணையாக இருந்து கொண்டே இருப்பேன். உன்னுடைய துணையாக உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே இருப்பேன். பயப்படாதே, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உனக்கு தேவையானதை நானே செய்து தருகிறேன் என்று எப்போது போனாலும் நான் உன்னோடே கூடவே வந்து கொண்டே இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையினை களை கட்டப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையானது மேன்மை பெறப்போகிறது. எல்லாம் சரியாக சென்று கொண்டிருக்கிறது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உன்னுடைய வாழ்வில் விரைவில் வரப்போகிறது. வெற்றிக்கான வாய்ப்பு உன் கையில் வந்து கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீ தவறிவிட்டு விடாதே. உன் வெற்றியை நோக்கி அழைத்து செல்ல நானே வருவேன். கைப்பிடித்து தூக்கிவிட நானே வருவேன். மகிழ்ச்சியாக இரு. எல்லாவற்றையும் உன் அப்பா நான் பார்த்து கொள்கிறேன். இனி எல்லாம் உனக்கா நல்லதாகவே நடக்கும். உன் அப்பா நான் இருக்கின்றேன். கலங்காதே எதற்கும். என்னை பார்த்த இந்த நொடி முதலில் உனக்கு மிகப்பெரிய அற்புதம் உன்னுடைய வாழ்வில் நடக்கப் போகிறது. உடனே கேள், சட்டென்று கேள். எதையும் யோசிக்காமல் கேட்டுப்பார், நிச்சயம் நடக்கும். என் மீது அதிக நம்பிக்கை வைத்து இதை நீ கேட்டுப்பார். ஒரே ஒரு முறை கேட்டுப்பார். உன் வாழ்வில் பல நல்லது நடக்கப் போகிறது. உன்னுடைய வருமானத்தில் நடத்தக்கூடிய உன்னுடைய வாழ்க்கை உனக்கு இருக்கும் ஒரு அச்சத்தால் நிலையான வருமானமோ அல்லது கூடுதலான வருமானமோ கிடைத்தால் உனக்கு உதவியாக இருக்கும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். சில முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கின்றாய். அப்படித்தானே என் தங்கமே? அந்த முயற்சி நிச்சயம் வெற்றி பெறும். நான் உனக்கு அதை நடத்தி தருவேன். நீ கவலைப்படாதே. அந்த முயற்சிக்கு தேவையான பணத்தை அனைத்தையும் நானே ஏற்பாடு செய்து தருகின்றேன். நீ மனதில் நினைத்து கொண்டிருக்கும் ஒரு விஷயத்திற்கு தேவையான பணத்தை நானே ஏற்பாடு செய்து தருகின்றேன். நீ கேட்ட பணம் உன் கையில் வந்து சேரும். உன்னுடைய முயற்சிகள் நிச்சயம் வெற்றி மேல் வெற்றி மட்டுமே பெறும். நீ வெற்றி பெற்று வாழ்வாங்கு வாழப்போகின்றாய். நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன். அப்படி நீ ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது உன்னை பார்த்து கொண்டிருப்பேனா என் பிள்ளையே? உன் கஷ்டத்திற்கு உதவுவதற்காகவே தானே நான் என்னை தேர்ந்தெடுத்தாய். அதுபோலத்தானே கஷ்டத்தில் உதவுவதற்காகத்தானே நான் உன்னை என் அருகிலேயே வைத்திருக்கின்றேன். உனக்கு எப்போது தேவைப்படுகிற போது அப்போது உனக்கு அந்த பணம் உன் கையில் வந்து சேரும். காரணம் காரியம் இன்றி வாழ்க்கையில் எதுவும் நடைபெறாது. உனக்கு அது தெரியும். நல்லதற்காக ஏதாவது ஒரு காரியம் நிச்சயம் ஒன்று அதில் ஒளிந்திருக்கும். நல்லதை மட்டும் நீ செய்து பார். நீ எதையும் எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும். எந்த ஒரு நல்லது செய்தாலும் பின்னால் அது கிடைக்கும், அப்படி நடக்கும் என்று எதிர்பார்த்து செய்யாதே. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய். நீ எந்த உதவியும் வேண்டுமானாலும் நல்லது வேண்டுமானாலும் செய். உனக்கு தருகிறேன், பல மடங்கு திருப்பி தருகிறேன். பலனை எதிர்பார்க்காமல் செய்து பார். நல்லது மட்டுமே நடக்கும். உனக்கு பல வழிகள் நன்மையை ஏற்படுத்தும். அதுவே உன் வாழ்க்கையை நல்வழியில் நடத்தி செல்லும். உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றுவிடும். உனக்கு மட்டுமே எந்த ஒரு செயலை செய்ய தொடங்கும் போதும் எதிர்மறை எண்ணத்தோடு செய்ய வேண்டாம். உனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரங்கள் சில காரணங்களால் தாமதமாக கூட நடக்கலாம். ஆனால் அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும். அதை பற்றி நினைத்து எதிர்மறையாக சிந்திக்காமல் உன்னுடைய கடமைகளை நீ சரிவர செய்து கொண்டு வா. எப்போதும் உன் நேர்மறை எண்ணங்களை நினைத்து உன் பணிகளை செய்து வா. உன்னை நிச்சயம் புரிந்து கொள்வார்கள். உன் கடமை எதுவோ அதை நீ செய்து கொண்டே வா. உன் கடமையிலிருந்து ஒரு நாளும் பின்வாங்க நினைக்காதே. உன் கடமைகளை நீ சரியாக செய்ய வேண்டும். அதை அறிந்து தெரிந்து அதை நீ செய்துவிடு. உனக்கு செய்ய வேண்டியது நான் செய்து தருகின்றேன். நீ உன்னுடைய வாழ்வில் தொலைத்த ஒன்று உனக்கு திரும்ப கிடைக்க வேண்டும் என்று மிகவும் ஆவலாக இருக்கின்றாய் அல்லவா? அது பொருளாகவோ உறவாகவோ ஆரோக்கியமாகவோ நிம்மதியாகவோ கூட இருக்கலாம். ஏதோ ஒன்று நீ துளைத்ததில் இருந்து உனக்கு கிடைக்கப் போகிறது. அது உனக்கு மகிழ்ச்சி பல மடங்கு நிச்சயமாகவே திரும்ப தரப்போகிறது. நீ என் மீது கொண்ட அதிகமான நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன். என் மீது உனக்கு நம்பிக்கை எவ்வளவு அதிகமாக இருக்கிறது, அதைவிட அதிகமாக நான் உனக்கு செய்ய வேண்டிய கடமை அதிகமாகவே இருக்கிறது. உன் பிரார்த்தனையின் பரிசாக நான் ஒன்றை தரப்போகிறேன்.
நீ தொலைத்த பொக்கிஷம் அது. அதை நான் உனக்கு திருப்பி தரப்போகின்றேன். அப்பா, எப்போதும் இன்னல்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. என் வாழ்க்கையை மீட்டெடுக்க யாரும் இல்லை என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தாய் அல்லவா? அதற்கான நல்ல பலனோடு நான் வந்திருக்கின்றேன். ஒருவர் ஏங்கும் விஷயம் இன்னொருவருக்கு கிடைத்திருக்கும். அவருக்கு கவலையாக இருக்கிறது. ஏனென்றால் இன்னையே என்று சிலருக்கு கவலை, இருப்பது தொல்லையே என்று சிலருக்கு கவலை. ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு கவலைகள். எல்லா கவலைகளும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் தீர்ந்து விடாது. கவலைகளுக்கும் முடிவு இல்லை. ஆனால் அந்த கவலையில் தாக்கத்திற்கு நிச்சய முடிவு காலம் இருக்கிறது. உன்னுடைய பக்திக்கும் பிரார்த்தனைக்கும் அது உன்னை எதுவாக தாக்காதவாறு உன்னை பாதுகாத்து சுவராக நீ தினமும் செய்யும் பிரார்த்தனை மூலம் எழுப்பி வந்து கொண்டிருக்கின்றாய். ஒரு பாதுகாப்பு வளையத்தை உன்னை சுற்றி நான் எழுப்பி இருக்கின்றேன். உனக்கு தெரியாமலேயே உன்னை பாதுகாத்து கொண்டே இருக்கின்றேன். உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் செய்து தந்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் உன்னை தேர்ந்தெடுத்தது நான் தான். உன்னை வணங்க செய்ததும் நான் தான். உன் கர்ம வினைகள் எல்லாம் தீர்க்க செய்து என் அருகில் வரவழைத்தது நானேதான். விரைவில் உன் மனக்கவலைகள் அகன்றுவிடும். உன் வாழ்வை அமைதியாக மாற்றித் தருகிறேன் என் தங்கமே. நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து ஒன்று உனக்கு தருகிறேன். உன்னுடைய இந்த கடினமான சூழ்நிலையில் எனக்கு நன்றாகவே புரிகிறது. எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலைகளை எல்லாம் நீ தாண்டி வந்து விட்டாய். இது ஒன்றும் உனக்கு பெரிதல்ல என் பிள்ளையே. கவலைப்படாதே, நான் பார்த்து கொள்கின்றேன். நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் உனக்கு நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கிறது அல்லவா? ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு. இதை நீ கேட்பதற்கு கூட ஒரு காரணம் இருக்கும். அது உனக்கு தெரியாது. உனக்கு போக போகத்தான் எல்லாவற்றையும் உனக்கு புரிந்து கொள்ள சக்தி உனக்கு கிடைக்கும். அதனால் இதற்கு மேல் அவசரப்படாதே. தாமதத்தாலும் சரியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழும் வேண்டும் என்று நினை. நல்லதாகவே நடக்கும். எது செய்தாலும் எனக்கு நன்மையாக தரும்படி அமைத்து தந்து விடுங்கள் அப்பா என்று என்னிடம் நீ மனமுருகி வேண்டிக்கொள் என் பிள்ளையே. உங்களுடைய விருப்பம் எதுவோ அதன்படி என் வாழ்வில் நடத்தி கொள்ளுங்கள் அப்பா. என்னுடைய வாழ்க்கையில் உங்களிடமே ஒப்படைத்து விட்டேன் என்று அவரிடம் முழுமையாக சரணாகதி அடைந்து விடுங்கள். அவரையே இறுக பற்றி கொள்ளுங்கள். அவர் பார்த்து கொள்வார். உங்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு துன்பம் வந்தாலும் அது தெரியாத அளவிற்கு அவரே பார்த்து கொள்வார். உனக்கு வரும் துன்பம் கூட அவரையே வந்து சேரும். அதனால் எதுவாக இருந்தாலும், ஒரு நல்லதாக இருந்தால் கூட எல்லாவற்றிற்குமே பொறுப்பு அவர்தான் என்று ஒப்படைத்து விட்டால் நீ உன் வேலையை பார்த்து கொண்டே இருக்கலாம். அவரை மீறி எதுவும் நடக்காது. எல்லாவற்றிற்கும் பொறுப்பு அவரே. எல்லாவற்றிற்கும் பொறுப்பு எடுத்துக்கொள்வார். நீ மிகவும் ஆசைப்பட்ட ஒன்று தொலைத்து விட்டாய் அல்லவா? தொலைத்தது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறேன் அல்லவா? அது உனக்கு நிச்சயம் கிடைக்கும். அது பொருளாகவோ இருக்கலாம். என் மீது கொண்ட நம்பிக்கைக்கு அது நான் உனக்கு பரிசாக தரப்போகிறேன். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி, உன் மனதிலும் சரி, எப்போதும் எதிர்மறை எண்ணத்தை நுழைத்து கொள்ளாதே. எதிர்மறை உனக்கு தேவையே கிடையாது. நேர்மறை எண்ணம் மட்டுமே உனக்கு தேவை. எல்லாவற்றிலுமே நல்லதையே செய். எல்லாவற்றிற்கும் நல்லதையே பேசு. நல்லது மட்டுமே கேட்டுக்கொண்டே இரு. உனக்கு இப்போது எது தேவை? உன் மன நிம்மதி என்று தொடர்ச்சியாக இருந்தால் மட்டுமே உனக்கு கிடைக்கும் அல்லவா? அதனால் உனக்கு மன நிம்மதி தரும் நிகழ்வுகளை எல்லாம் நான் அடுத்தடுத்து செய்து தரப்போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கைக்கு இப்போதும் மிக முக்கியமான ஒன்று பணம். அந்த பணம் உனக்கு கிடைக்கும். கவலைப்படாதே.